அங்கே நாகதீபத்திலே எப்படி தாண்டி நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் நயனாதீவு நாகபூஷணி அம்மன் கோயில் தேர் திருவிழா எப்படி இடம்பெற்றது என்கின்றதான் இந்த ஒரு காணொளி. பாருங்கள், நயனாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு இப்படித்தான் வந்து படகில் வந்து செல்லுவார்கள். தேரிலே எப்படி அம்பாள் வந்தால் வெளி வீதியிலே என்னெல்லாம் இடம்பெற்றது, தேர் சிற்பங்கள் எப்படி இருக்கும், இந்த ஆலயம் எப்படி இருக்கும், அது மட்டுமல்ல இன்று வந்து அம்பாளுக்கு பல லட்சக்கணக்கான அடியவர்கள் வந்து வணங்கி இருந்தார். அந்த அற்புதமான காட்சியெல்லாம் நீங்கள் பார்க்க போகின்றோம். விசிட்டர்ஸ் யூடியூப் சேனல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை பார்க்கலாம். இன்னும் சற்று நேரத்திலே எம்பெருமாட்டி வெளிவீதி உலா வரப்போகின்றால் ஏராளமான அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை காண்பதற்காக இப்பொழுது திரண்டு அலை கடல் என திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தேர் உற்சவத்தை பார்ப்பதற்காக படகுகளிலே இலங்கையிலிருந்து அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து வருகை தருகின்ற அந்த மக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் வந்து குறிக்காட்டுவான் இறங்குதுறை பாருங்க. நயனாதீவுக்கு தேர் திருவிழாவுக்கு போகிறதுக்காக மக்களை பாருங்க. எவ்வளோ பேர் வரிசையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து தேர் உற்சவம் வந்து துவங்க இருக்குது. நான் இந்த நயனாதீவு இறங்குதுறைக்கு வந்திருந்தேன் இந்த காட்சியை காட்டுவதற்காக. இன்னும் சற்று நேரத்தில் நாங்கள் அங்கே முன் கோபுரத்துக்கு முன்னாலே நின்று அம்பாளினுடைய அந்த அற்புத காட்சியை காணுவதற்காக செல்ல போகிறோம். ஆலயத்தினுடைய கிழக்கு வாசலை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே நாங்கள் ஆலயத்தை தெற்குப்புற வாசலை நாங்கள் பார்க்கலாம். நிறைய அடியவர்கள் அந்த தெற்குப்புற வாசலுக்கு செல்வது குறைவு. ஆலயத்தினுடைய தெற்கு பிரகாரத்தில் நிற்கிறோம். அதாவது தெற்கு பிரகாரத்தினுடைய உள்வீதியை அடுத்து இருக்கிற வெளி வீதியில் நிற்கிறோம். பாருங்கள், இதில் வந்து பறவக்காவடிகள் எல்லாம் வந்திருக்கிற காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலை நேரம் 8:10. எவ்வளவு அடியவர்கள் இந்த தெற்கு வீதியில் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள்ள நிற்கிறார்கள் சொல்லி பாருங்கள். எல்லோருமே தேர் திருவிழாவுக்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே நாங்கள் தெற்கு பிரகாரத்தில் இருக்கிற வீதிக்கு உள்ள வந்துட்டோம். லட்சக்கணக்கான அடியவர்கள் வந்திருக்கின்றார்கள் இன்றைய தினம். இன்றைய தினம் தேர் உற்சவம். முதலாவதாக விநாயக பெருமானுடைய தேரையும் அங்கே முருகப் பெருமானுடைய தேரையும் அம்பாளினுடைய தேரையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பவே ஏராளமான அடியவர்கள் தேருக்கு முன்னாலே குவிந்து நிற்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, ஒண்ணுங்க பாருங்க எவ்வளவு அடியவர்கள் நிற்கிறார்கள் சொல்லி. இப்பொழுது அம்பாள் வெளிவீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்க போகின்றோம். 8:14. இப்பொழுது அம்பாள் வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே விநாயக பெருமான் முதலிலே வெள்ளி வீதி உலா வருகின்ற அந்த அற்புதமான காட்சி, அதாவது வெள்ளி பீடத்திலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வெளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே நயனாதீவு அம்பாள் வெள்ளியிலே வருகின்ற அந்த அற்புதமான காட்சியும் பஞ்சாராத்தி தீபம் காட்டப்படுகின்ற அற்புதமான காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாகபூசணியாலே எல்லாம் வல்ல
ஈழமணி திருநாட்டிலே இருக்கின்ற சக்தி அடியவர்களுடைய சக்தி பீடங்கள் 64 சக்தி பீடங்கள் ஒன்றாக விளங்குகின்ற மணிப்பல்லவம் என்று சொல்லப்படுகின்ற நாகதீபத்திலே வீற்றிருந்து அருளாட்சி புரிகின்ற அம்பிகையினுடைய ரதோற்சவ விஞ்ஞாபனம். 3 சுவாமிகளும் இப்பொழுது வெளிவீதியிலே வந்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அங்கே கும்பமாமுனியின் கரகநீர் கவிழ்த்து குளிர்மலர் நத்தனம் காத்து செம்பனாட் இறைவர்க்கு அருளிய நினது திருவருட்பெருமையை மறவேன் நம்பினார் கினிய நன்மகப் பேரே நற்குணத்தோர் பெருவாழ்வே வம்பரா மலைமுகுல் கூந்தல் வல்லபை கணேச மாமணியே என்று அங்கே நகினை நாகமணி புலவர் இயற்றிய அந்த விநாயகப் பெருமானுடைய துதியோடு இப்பொழுது அம்பாள் அங்கே தேர்முடி மண்டபத்தை நோக்கி திரும்புகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அம்பாள் அங்கே தேர்முடி மண்டபத்திலே மெதுவாக ஏறுகின்ற அந்த அற்புதமான காட்சி. அங்கே அம்பாளினுடைய சாத்துப்படி அலங்கார வேலைப்பாடுகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இன்னும் சற்று நேரத்திலே அம்பாள் தேரிலே ஏறப்போகின்றார். இப்பொழுது அங்கே விநாயகப் பெருமானுடைய விக்கினங்களை தீர்க்கின்ற விநாயகப் பெருமானுடைய ரதம் இங்கே முன்னோக்கி நகர்வதற்காக ஆயத்த நிலையிலே அங்கே காணப்படுகின்றது. வள்ளி தெய்வானை சமேதராக சுப்பிரமணிய பெருமானும் அங்கே அம்பிகை அங்கே அலங்கரிக்கப்பட்ட அந்த தனக்கே உரித்தான அழகுக்கு அழகு செய்கின்ற அம்பிகையாக லட்சக்கணக்கான அடியவர்கள் இன்றைய தினம் அம்பாளினுடைய தேர் உற்சவத்தை காண்பதற்காக வந்திருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தவில் நாதசுரங்கள் முழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஏராளமான அடியவர்கள் நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதற்காக வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்பாளை அங்கே தேரிலே ஏற்றுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி அரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிக் கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும்பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே என்று அங்கே தேங்காய்களை பாருங்கள், ஒரு ஆளை விட உயரமாக குவிக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு லட்சம் அடியவர்கள் இந்த அற்புத காட்சியை காணுவதற்காக கட்டந்து வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி இன்னும் ஏராளமான அடியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்பாள் அங்கே தேரிலே பீடத்திலே, அதாவது தேரிலே ஏறுகின்ற அற்புத காட்சியோடு அங்கே பக்தர்கள் பரவசமாக அம்பாளை வேண்டி வணங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அபிராமிப்பட்டர் கூறுவது போல அங்கே நயினேம்பதியிலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த அம்பிகானவள் தன்னுடைய அலங்கரிக்கப்பட்ட அந்த ரதத்திலே இப்பொழுது அங்கே அடியவர்கள் தன்னுடைய அடியவர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக அங்கே ஆரோகிக்க இருக்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. தேருக்கு பின்னாலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்றோம். பாருங்கள், அங்கே பெருமாட்டியை வைத்து தேரிலே உரிய முறைப்படி அந்த கயிறுகளாழி கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சுவாமி பீடத்தினை இன்னும் சற்று நேரத்திலே அடியவர்கள் தேரை இழுக்கப் போகின்றார்கள். பாருங்கள், இவ்வளவு அடியவர்கள் பிரதிஷ்டை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் சொல்லி பாருங்கள். அங்கே வரைக்கும் அடியவர்கள், ஆலயத்துக்கு உள்ள வரைக்கும் அடியவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பல்லாயிரக்கணக்கான அம்பிகை அடியார்கள் நாகபூசணியின் அடியவர்கள் அங்கே புடைசூழ அங்கே அம்பிகை அந்த ரதத்திலே ஆரோகிணித்து அங்கே எழுந்தருளுகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. அந்த ரதம் இங்கே விநாயகப் பெருமானுடைய ரதமானது முன்னோக்கி செல்ல வள்ளிதெய்வானை சமேத சுப்பிரமணிய பெருமானுடைய ரதம் இரண்டாவதாகவும் அம்பிகையினுடைய ரதம் மூன்றாவதாகவும் இந்த பல்லாயிரக்கணக்கான அம்பிகையினுடைய அடியவர்கள் தன்னை நாடி வருகின்ற அடியவர்களுடைய வினைகளையெல்லாம் குறைகளையெல்லாம் தீர்க்கின்றவளாக இந்த மணிபல்லவத்திலே வீட்டிலிருந்து அருள் பாலிக்கின்ற நாகபூசணி இன்று அதற்கே அழகான அந்த ரதத்திலே ஆரோகிணித்து வருகின்ற காட்சி இடம்பெறுகின்றது. தேரிலே ஏறிய பெருமாட்டிக்கு அங்கே பஞ்சாராதி அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பஞ்சராதி தீபம் காட்டியதற்கு பிறகு அங்கே அட்டியவர்கள் தேங்காய்களை உடைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அபிராமிப்பட்டர் கூறுவது போல நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளையெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்கொன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமளமே என்று அங்கே தேங்காய்கள் உடைக்கின்ற அதே நேரத்தில் பாருங்கள், விநாயகருடைய தேருக்கு வட்டக்கயிறை வழங்கியாச்சு. அங்கே விநாயகர் பெருமான் தேரிலே அமர்ந்திருக்கிற அந்த காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். விநாயகர் பெருமானுடைய அந்த தேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே மூஷிகவாக மூன்றும் சிற்பத்தேர்தான். அம்பாளுடைய தேரும் முருகப்பெருமானுடைய தேரும் என்று மூன்றும் சிற்பத்தேர். தன்னுடைய அடியவர்களுடைய குறைகளை தீர்க்கின்றவளாக இந்த மணிபல்லவ தீவிலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்களுடைய நேர்த்திகளை அங்கே அவர்கள் தங்களுடைய குறைகளை அந்த அம்பிகையிடம் கூறி எமக்கு வருகின்ற இன்னல்கள் எல்லாம் தீர்த்தரல வேண்டும் தாயே என்று விநாயக பெருமானுடைய அந்த தேர் சிற்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் பார்ப்பது போல அதே அழகான தேர் சிற்பங்கள் அப்படியே சுற்றி வர அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே சிவப்பு கொடி காட்டினால் தேர் நிற்பது, பச்சை கொடி காட்டினால் தேர் செல்வது. ஸோ அப்படியாக இங்கே எல்லாம் தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். காவடிகள் எல்லாம் ஏராளமாக சென்று கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் முருகப்பெருமானுடைய அந்த தேரை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அங்கே முருகப்பெருமான் உள்ளே அமர்ந்து காட்சி தந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இங்கே பாருங்கள், பக்தி பூர்வமாக காவடிகள் சென்று கொண்டிருக்கிறது. விநாயக பெருமானுடைய தேரை போல அங்கே முருகப்பெருமானுடைய தேரிலேயும் தேர் சிற்பங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே நீங்கள் பார்ப்பது ஜாலி சிற்பம். ஜாலியை பாருங்கள் இப்படி தத்ரூபமாக செதுக்கி இருக்கின்றார்கள் என்று சொல்லி, அதுபோல இங்கே அனைத்து சிற்பங்களும் தேரினை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாமே பழமையான, மிக பழமையான தேர்கள்.
பாருங்கள், அனைத்திலும் முருகப்பெருமானுடைய வரலாறுகள் வந்து சிற்பங்களாக வந்து செதுக்கப்பட்டு இப்படி அங்கே அம்பாளினுடைய தேரிலேயும் வந்து பல விஷயங்கள் வரலாறுகள் இருக்கும். நாங்கள் அனைத்தையும் பார்க்க போகின்றோம். முருகப்பெருமானுடைய வட்டக்கயிறை பக்தர்களுக்கு வழங்குகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே அம்பாளினுடைய தேரை இழுப்பதற்காக ஏராளமான அடியவர்கள் இந்த நிலையிலே பக்தி பரவசத்தோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். தமக்கே உரிய அந்த வழிபாட்டுடன் பக்திபூர்வமாக இந்த ரதோற்சவ விஞ்ஞாபனம் நடைபெறுகின்றது. அங்கே திருஞான சம்பந்தர் கூறுகின்றார், நின்னடியே வழிபடுவான் நிமலா நினை கருத என்னடியான் உயிரை வவ்வேல் என்று கூற்றுதைத்த பொன்னடியே பரவினாலும் பூவொடு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் நெடுங்களம் மே அவனை என்று அங்கே அம்பாளினுடைய தேர் எனும் சற்று நேரத்திலே இழுக்க இருக்கின்றார்கள். நேரம் 9 மணியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அம்பாளினுடைய வட்டக்கயிறு இப்பொழுது பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அங்கே அம்பாளினுடைய வட்டக்கயிறை பக்தர்கள் அசைக்கின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியே கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அம்பாளினுடைய கயிறை பிடிப்பதற்காக பாருங்கள் எப்படி முண்டி அடிக்கிறார்கள் பாருங்கள். அங்கே பூவோடு நீர் சுமக்கின்ற அங்கே அந்தணர்களாகவும் அடியவர்களாகவும் அம்பிகையை வழிபடுகின்ற அடியவர்கள் அங்கே பல்லாயிரக்கணக்காக கூடி நின்று பாருங்கள், வட்டக்கயிறு அங்கே சென்று கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஏராளமான அடியவர்கள், லட்சம் அடியவர்கள் அந்த வட்டக்கயிறினை பற்றி செல்லுகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அம்பிகையினுடைய ரதத்தை இழுக்கின்ற அந்த காட்சி இன்னும் சற்று நேரத்திலே நடைபெற இருக்கின்றது என்ற செய்தியை கூறி தொடர்ந்து வர்ணனையை தருவதற்காக மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வதாக கூறி விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் காரை லோகேஷ். அம்பாளினுடைய பிரம்மாண்டமான அந்த தேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தேர் சில்லு அன்னளவாக 6 அடியை விட உயரம். பாருங்கள், தேர் சில்லை பாருங்கள், பிரம்மாண்டமான தேர். அங்கே பல வரலாறுகள், ஆலயத்தை குறிக்கும் பல வரலாறுகள் இங்கே தேரினை சுற்றி சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஆலயத்தை போர்த்துகீசியர் உடைக்க வந்த வரலாறு. இது தேர் சென்ற வரலாறு. இப்படி ஆலயத்தை சுற்றி ஆலயம் சார்ந்த வரலாறுகள் தேரிலேயே சிற்பங்களாக வடிக்கப்பட்டிருக்கிற அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது தேரிலே இருக்கின்ற மணி வரிசை. தேர் இழுக்கின்ற பொழுது இந்த மணிகள் அசைந்து ஒலியை எழுப்பும். அப்பொழுது அற்புதமாக இருக்கும் பார்ப்பதற்கு. அங்கே தேரிலே ஒவ்வொரு விடயங்களும் அங்கே இருக்கின்றது. அங்கே தேரை சுற்றி நொங்கு, மலர் மாலைகள் என்று அனைத்தும் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்கின்ற குதிரைகள், அம்பாளை இழுத்தி கொண்டு பாய்கின்ற குதிரைகள் போல முன்னாலே சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக தேர் 9 மணி அளவிலே இழுக்கப்பட இருக்கிறது. இங்கே அடியவர்கள் தேருக்கு மலர்களை தூவ அங்கே ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேரனுடைய அந்த கலசம், அந்த கலசம் தேரனுடைய கூரை வேலைப்பாடுகள், அங்கே தேருக்கு மேலே இருக்கின்ற அந்த வானவர்கள் சிற்பம் என்று சொல்லி பல அற்புதம் வாய்ந்த பல கலை வேலைப்பாடுகள் கொண்ட மிக பழமையான அந்த
தேரினை பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே தேருக்கு மேலே பாருங்கள் நைனை நாகபூஷணி அம்பாளினுடைய அந்த ஓவியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அனைத்தும் பழமையான ஓவியங்கள். அங்கே ஆலய குருக்கள் மணி அசைக்க இப்பொழுது தேர் இழுக்க இருக்கின்றார்கள். அங்கே ஆலய மணி இசைக்க, தவில் நாதஸ்வரங்கள் முழங்க, ஆலய குருக்கள் மணி அசைக்க, அங்கே மலர் மாலைகள் தூவ தேர் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சியை ஏராளமான அடியவர்கள் இந்த இடத்திலே பக்தியோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே இந்த இடத்துக்கு வருவதற்கு ஒரு அழைப்பு என்பது வேண்டும், ஒரு கொடுப்பனவு வேண்டும். அப்படித்தான் எல்லோரும் நினைப்பார்கள். நினைத்தவுடன் வந்துட முடியாது. நைனை நாகபூஷணி அம்பாளுக்கு அந்த ஆலயத்தை பார்க்க நினைத்தவுடன் வந்துட முடியாது. ஒரு அழைப்பு என்பது வேண்டும், கடல் தாண்டி வர வேண்டும். தேர் இழுக்கின்ற இந்த நேரத்திலே நயினாதேவி நாகபூஷணி அம்பாளை வந்து நாங்கள் இந்த படகிலே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், எவ்வளவு அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயத்திலே தான் இப்பொழுது தேர் உற்சவத்தில் பக்தர் ஒருவர் திடீரென்று மயங்கி விழுந்து விட்டார். இப்பொழுது தேர் அங்கே அசைந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மிக பிரம்மாண்டமான அந்த தேர் சக்கரம் நகர்ந்து செல்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், தேருக்கு பின்னாலே எவ்வளவு அட்டியவர்கள் நிற்கின்றார்கள் என பாருங்கள். அது மட்டுமல்ல, தேருக்கு பின்னால் இருக்கிற அந்த அம்பாளினுடைய வரலாறுகளை குறிக்கின்ற அந்த சிற்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிற்பங்கள் ஊடாக அம்பாளினுடைய அனைத்து வரலாறுகளையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். என்ன ஒரு அழகிய வேலைப்பாடு பாருங்கள். பாருங்கள், அந்த பிரம்மாண்டமான அந்த தேர்ச்சில் எப்படி உருண்டு செல்கின்றது என பாருங்கள். தேர் இப்பொழுது மெதுவாக மேற்கு வாசல் நோக்கி வருகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே விநாயகர் பெருமானுடைய தேரையும் முருகப்பெருமானுடைய தேரையும் அம்பாளினுடைய தேரையும் அங்கே தெற்கு வீதியிலே நாங்கள் ஒன்றாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் பார்ப்பது வந்து மேற்கு வீதி. பாருங்கள், இவ்வளவு அடியவர்கள் இந்த இடத்திலே பக்தியோடு பரவசமாக நிற்கின்றார்கள் என பாருங்கள். சக்தியுள்ள தெய்வம் என்று சடுதியில் சொல்லுகிறார். ஹரிகர பிரம்மாவும் அன்புள்ள தேவர்களும் இப்பொழுது விநாயகர் தேரை பாருங்கள், பக்தர்கள் இழுத்துச் செல்லுகின்ற அந்த அற்புதமான காட்சி. நயினாதேவி நாகபூஷணி அம்பாளுக்கு வந்தால் இந்த 3 தேரையும் இழுக்கின்ற காட்சியை வந்து பார்க்காமல் போகக்கூடாது. மிகவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சி. வருடத்திற்கு ஒரு முறை தேர் வெளியிலே வரும். இப்பொழுது அடுத்ததாக அங்கே முருகப்பெருமானுடைய தேர் அசைந்து வருகின்ற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
வருவாய் குமார கணநாதம்மா சிவப்பு கொடி காட்டியதும் அங்கே தேர் நின்றுவிடும். அடுத்ததாக அம்பாளனுடைய தேர் வருகின்ற அந்த அற்புதமான காட்சி. பிரம்மாண்டமான இந்த தேர் சில்லுக்கு வந்து கட்டை போடுகின்ற அந்த காட்சியை பார்க்க போகின்றோம். உள்ளேயும் வந்து சில்லிருக்கிறது பாருங்கள். பார்த்தீங்களா ஒரு பிரம்மாண்டமான தேருக்கு எப்படி கட்டை போடுகிறார்கள் சொல்லி. அதோட வந்து பக்தி பாசுரங்களை இங்கே அடியவர்கள் படித்துக் கொண்டிருக்கிற காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்னளவாக ஒரு 300 மீட்டர் நீளத்துக்கு அதையும் தாண்டி அடியவர்கள் வந்து பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து பிரதிஷ்டை செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜோஹரா இவங்களெல்லாம் ஜெர்மனியில இருந்து இந்த அற்புத காட்சியை காண்பதற்காக வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏராளமான அடியவர்கள் ஒவ்வொரு நாடுகளிலையும் இருந்து இன்றைய நாள் நயினாதீவு நாகபூஷணி அம்மனுக்கு, அதாவது அம்மனுடைய அந்த தேர் தரிசனத்தை காண்பதற்காக வந்திருந்தார்கள். இப்பொழுது நான் எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காணொலியை வந்து உங்களுக்கு வழங்குவதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்று சொன்னால் இங்கே வந்து கவரேஜ் இல்லை, அதனால் திருப்பி நான் படகெடுத்து திருப்பி அங்கே புங்குடுதீவுக்கு சென்று அங்கே தான் நான் காணொலி வந்து போடணும். அதுதான் நான் வந்து அந்த இடத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கிறேன். பாருங்கள், தேர் இழுத்ததுக்கு பிறகும் ஏராளமான அடியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய தினம் தீர்த்த திருவிழாவுக்கு வந்து நயினாதீவு ஊருக்குள்ள சுவாமியை கொண்டு செல்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ஊருக்குள்ள சுவாமி சுற்றுவார். தீர்த்த திருவிழாவில் அற்புதமான காட்சியை பார்க்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த நாள் தெப்பத் திருவிழா இரவிலே 10 மணிக்கு பிறகு சுவாமி கடலிலே வந்து சுற்றுவார். வான வேடிக்கை எல்லாம் இருக்கிறது. இந்த முறை வான வேடிக்கை திருவிழா அனைத்தையும் பார்க்கலாம். ரைட் மகளே, இப்போ நான் காணொலியை வந்து போடுறதுக்காக சென்று கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு நான் இந்த நயினாதீவு விராங்கதுறையரை உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், உலக பக்தர்களும் தேர் இழுத்ததுக்கு பிறகு செல்லுகின்ற அடியவர்கள். பாருங்கள், தேர் திருவிழா என்று எங்களுடைய அரச உத்தியோகர்கள் எல்லாம் கடமையில் நிற்கிறோம். ஏராளமானவர்கள் இங்கே கடமையில் நின்று இதுகளை வந்து
ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம். இப்போ பாருங்க, உரிய அறிவுறுத்தல் எல்லாம் வழங்கி கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்து படகில் வந்து செல்ல போகிறோம். சென்று இந்த காணொலியை வந்து தரவேற்று இந்த கருடன் வந்து ஒவ்வொரு முறையும் தேருக்கு மேலே வந்து சுற்றுவார். இந்த முறை வந்து கருடன் வந்து சுற்றவில்லை. நான் நினைக்கிறேன் இந்த காணொலி பதிவேற்றின பிறகு சுற்றுவார் நினைக்கிறேன். ஆனால் கருடன் வந்து நிச்சயம் வருவார். கருடன் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் அந்த சுவாமி வெளியிலே வரும் பொழுதும் சுவாமி உள்ளுக்குள்ளே செல்கின்ற பொழுதும் கருடனுடைய காட்சி வந்து இருக்கும். அது ஒரு அற்புதமான ஒரு காட்சி என்று தான் சொல்ல வேணும். பார்த்தீங்களா? சரி, நன்றி மகளே. அடுத்த காணொலியில் சந்திக்கும் என்று உங்கள் மனதில் நன்றி ரோகுலே.